மசால் வடை தாங்கிற மாதிரி சைனாக்காரன் பக்காவாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. BYD பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம ட்ரீம் பில்ட் பண்ணுற போதுலேயே அவன் ட்ரீம் பக்காவாக பில்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அவன் ட்ரீமில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். லிவிங் இஸ் ட்ரீம்ஸ் இன் மை போயிடுச்சு. எக்ஸலண்ட் வெஹிக்கிள் கைஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸு. வண்டியோட ரேஞ்ச் என்ன, மைலேஜ் என்ன மச்சான்? ப்ரைஸ் ரேஞ்சா 36 to 40 lakhs கிட்ட அது வருது. ஓகே. வண்டியோட மைலேஜ் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் 100% சார்ஜுக்கு 418 கிலோமீட்டர்ஸ் வந்து இதில் காமிக்கிற மைலேஜ். நீங்கள் நார்மல் ஈகோ மோடில் ரொம்ப புல் பண்ணாமல் சாஃப்ட் டிரைவிங் பண்ணிங்கன்னா 480 ஈஸிலி அச்சீவபிள். கொஞ்சம் புல் பண்ணி ஓட்டுறீங்க, ரஃப் டிரைவிங் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஓவர்டேக்கிங்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, டார்க் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் எல்லாத்தையும். அவன் ஓட்டி தான் சார்ஜ் போட வச்சுட்டான். ஸோ இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 480 எனக்கு தெரிஞ்ச ஒரு 360 380 வரைக்கும் ஒரு 100 கம்மியாகிடும். ஸோ மற்றபடி ஸ்பேஷியஸு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 6 feet டால் பர்சன், எங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. ஏய் கையை வைக்காதரா. பின்னாடி இருக்கிற ஏரியாலையும் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ரூஃப் ஹெட் கிளியரன்ஸும் பாருங்கள், பர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சீட் கொஞ்சம் அதிகமாக ஹைட்டாக போட்டிருக்கேன். நல்ல ஃபினிஷ் கைஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வெஹிக்கிள். என்னதான் இது பார்க்க கொஞ்சம் காமெடியாக ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஃபீலில் இருந்தாலும் வேணும் எனக்கு தெரியல. பட் நல்ல குவாலிட்டியாக சேனல் ஜெகா அடி கேக்குதா? அண்ட் வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து 30 lakhs மேலே ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா BYD போங்க, சூப்பராக இருக்குது. குட் சாய்ஸ், குட் வெஹிக்கிள். பாய். இன்னைக்கு வந்து பாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா BYD அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனா கம்பெனி. பட் காரு செம்ம சான்ஸே இல்லை. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று வந்தோம், கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேலாம் முடிச்சுட்டு போய் புதுச்சேரி காமாட்சியில் சாப்பிட்டுட்டு, அண்ட் இன்றைக்கான vlog வந்து நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. நேற்று ஆக்சுவலாக ஒரு வீட்டில் வண்டியே இல்லை, கடைசியில் இந்த பேட்டரி வண்டி தான் கிடச்சிது. ஸோ வந்துட்டு வர்ற வரைக்கும் ஓகே வந்துட்டோம். ஒரு 450 ரேஞ்ச் இருந்துச்சு, வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு 50 தான் இருக்குது. காலிலேருந்து சார்ஜிங் ஸ்டேஷன் தேடிட்டே சுற்றிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து இந்த ரெசிடென்சி டவர்ஸில் கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு பார்க்கிங்கில் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஏன் மச்சான், நம்மலாம் இந்த எலக்ட்ரிக் ஓட்டுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். அம்பாஸ்டரில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவ்வளோதான் மச்சான். ஃபார் பார்க்கிங்கா? ஆமாம் மச்சான். ஓகே. தினோ பாய் இருக்காரு, இதோ வந்துட்டாரு நம்ம தலைவர். பாண்டி. ஸோ முடிச்சுட்டு நம்ம போய் லஞ்சை முடிச்சுட்டு டைரக்ட் சென்னை அண்ட் லெட்ஸ் குக் இட். ஸோ இப்போ போய் சார்ஜ் போட்டுட்டு, நமக்கு இன்னும் சார்ஜ் ஏற்றலை. ஸோ போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு டைரெக்டாக காமாட்சி ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம இன்றைக்கி மீல்ஸ் அடிக்கலாம்னு வச்சுருக்கேன். இந்த விரால் மீன் குழம்பு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த இன்ஸ்பிரேஷனே இங்கேருந்து தான் வந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி கிரேவிலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கெட் சார்ஜ். என்ன மச்சான் இது கப்பல் மாதிரி இருக்கேன் மச்சான். பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே. சைனாக்காரன்றானுங்க, ஆனால் சைனாக்காரன் தான் வேற லெவலில் இருக்கான். முன்னாடி இளையராஜா மாதிரி வேற சைனாவில் ஒரு இளையராஜா இருப்பாரு போல. மச்சான் இளையராஜா பேர் சொல்லாத, காப்பிரைட்ஸ் கேட்க. என் பேரை நீ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றோம். அவனே எடா மோனே தான் ப்ரோ. எடா மோனே. ஓகே போய் சார்ஜ் போட்டுருவோம். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாடா பவர் EZ சார்ஜுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சார்ஜிங் த கார். ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன். லெட்ஸ் see how it works. எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்படின்னு கேட்கலாம் பார்க்குறேன்.
என்ன தேடுற? இங்கே தான் சார்ஜ் பண்ணுமா? இதுதான் மச்சான் சார்ஜ். அப்டேட் ஆகுது இப்போ ஜகா மாதிரி அப்டேட் ஆகும். காய்ஸ் இந்த வண்டி வந்து என்னோடய நண்பர் வண்டி. என்னோட 2 பேருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பரோட வண்டி. மிஸ்டர் ஜெகதீஷ் குமார். அவர் இது வரைக்கும் எந்த வ்ளாக்லையுமே அவர் வந்ததில்லை. ஒரு நாள் வருவார். பயங்கர நியூஸில் வராமல் அவர் வரும்போது பயங்கரமான இன்ட்ரோடக்ஷனோட நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஸோ இதுதான் சார்ஜிங். என்னென்னு பாரு. என்னடா இது? ஸ்டார்ட். ஸோ இதை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். யூசர் சார்ஜ் இப்போ தான் நான் லாகினே பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஈவி வந்து இல்லாதனால. ஓகே, ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அது வரைக்கும் ஒழுங்காக சொன்னேன் 2000 ரூபாய் டீசல் போட்டு போகலாண்டான்னு. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். இதுதாங்க சார்ஜிங் கேபிள். அண்ணா உங்கள் பேர்? புவனேஷ். புவனேஷ். அண்ணன் பேர் புவனேஷ். பாண்டிச்சேரி. ஆமாம் ஆமாம். வாங்க வாங்க, நல்லா வாங்க வாங்க வாங்க. ஒன்று என்ன மச்சான் லொக்கேஷன்லாம் போட்டுருங்க. ஆமாம், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இது வந்து பேர் வந்து வைடா BYD ஜப்பான் கம்பெனிங்களா? சைனா. ஆனால் சார்ஜர் 2 தானே? இதில் உங்களுக்கு இதான் உங்களுக்கு இதான் உங்களுக்கு ப்ளீஸ் யூஸ் ஆர்எஃப். இது சார்ஜ் போட்டு முடிஞ்சு போச்சு. ஃபுல் ஆகிட்டு. இது பவர் சார்ஜர். இப்போது இதான் ப்ரைஸ் காமிக்கும். இப்போ வந்து 60 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வருது. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட்டாக யூனிட் சார்ஜ் செட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 500 ஆட் பண்ணிடணும். சரி, 500 × 400 ஆட் பண்ணுறேன். 400 ஆட் பண்ணிவிட்டு 100 ரூபா கமிஷன் அடிக்கிறியா? ஏங்க ஒன்றா தான் சொல்கிறான். அவன் GST வித் DDS கேட்பான். வாலெட்டில் போய் ஆட் பண்ணணும். அதை ஓகே, டாப் அப் அக்கௌண்ட் 500 ஆட் பண்ணிட்டு GST அடிச்சுட்டான் ஜகா. இஷ்டானா? டேய் ஜகா 38 ரூபா. உன் வண்டிக்கு ஏன்டா நீயே 38 ரூபா போட்டுக்கிற? ஏன்டா இப்படி இருக்கிற? பட் ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா பாண்டிச்சேரிக்கு வந்ததே வந்து வெறும் 700 ருபீஸ், அவ்வளோதான். தட் இஸ் த மேஜிக் ஆஃப் BYD. எங்கே இருக்கு? ஹோட்டல் அந்த முனையில் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் தான் மச்சான் பிரச்சனை. எலக்ட்ரிக் காரில் இது காப்பி ரைட் சொல்லுவோம் போது. அப்படி உட்காந்துங்க. 2 பேர் சீட் இருக்குல்ல? ஆமாம், அங்கே உட்காந்து இப்படி உட்காந்துக்கிறீங்களா? க்ளீன் பண்ணி குறிஞ்சிப்பாடு அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணி நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். சரி, சாரை பார்த்துட்டு போகலான்னு பாருங்க. சார் ஆளலாம். சரி, எல்லாத்தையும் நல்லா போட் பண்ணிடுவோம். சைடு என்ன சார் ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸ்பெஷல் நார்மல் இருக்குது. மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், விரால் ஃப்ரை இருக்கா? விரால் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி, ப்ரான் மீல்ஸு, விரால் ஃப்ரை, மட்டன் சுக்கா. அவர் போயிட்டாரு. அவர் நிற்கலாம் சொல்லி
பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே. டோருக்கு ஸ்டாண்ட். ஓகே, வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. Next போயிட்டு நம்ம பேட்டரி வண்டியில் பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கா இல்லையான்னு போய் பார்த்துட்டோம். அந்த அண்ணன் போய் இந்த அண்ணன் வந்துட்டாரு. வேற என்னண்ணா ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஆட்டோவில்? வேற என்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்கீங்க? ஓகே, இங்கே ஒரு சன்ரூஃப் ஒன்று போட்டுருங்க. ஆல்ரெடி பிளான் போட்டிருக்கீங்க போலையா சார்? சன்ரூஃப் ஒன்று போட்டுருங்க. நல்லா இருக்குண்ணா உள்ள இன்டீரியர் மாடல். இல்லை, அது ரெடி பண்ணப்போ இல்லை, இது ரெடி பண்ணுங்களா? இது மாற்ற போகிறீங்களா? எல்லாம் மாற்ற போகிறேன். போமா 217. ஜாலியாக இருக்கிறான் பானா. யாரு? நானு. ஆமாம். ஏன்டா நீ வேற? ஏய், உனக்கு என்னடா ராஜா பகத் மாதிரி இல்லையாடா? ஆமா ஆமா, பகவத் மாதிரி இருப்பேன் நல்லா. சோறு தண்ணி இல்லாம இருக்க பராமரி நீ. ஷைனிங் ஆகிட்டான். நைட்டா நீ வந்து சோறு இல்லடா நீக்கோ. டிரைவர் ஊருக்கு போயிட்டாப்லடா. அதான் நானே பார்க்க போயிட்டான். ஏன் உனக்கு கை கால் இல்லையா? ஓட்ட முடியாதா? இல்ல இல்ல இல்ல, ஓட்டுறதுக்கு இல்ல. கை கால் முடிச்சாச்சு இருக்கு. நைட் இல்லடா, வண்டி இல்லடா. நைட்டாவே அதுதான் பிஓஐடி எடுக்கணும்ன்றது. ஓகே கைஸ், இப்போ வந்து வந்துட்டான். ஓகே கைஸ், ஏர் கேப் மாதிரி. ஆமா, அது ஒன்று போட்டுக்கூடா. அப்புறம் நிக்கோ லைஃப் எக்ஸ்ப்ளோரர்னு எம்ப்ராய்டரி போட்டு ஒரு ஏப்ரன் ஒன்று எம்ப்ராய்டரி போட்டு பண்ணிக்கூடா. ஒரு 2000 வரும், அவ்வளோதான். சும்மா நீ பனியன் போடுறது ஏப்ரன் போட்டுட்டு அந்த ஏர் கேப் போட்டு ஒரு க்ளவுஸ் போட்டு பண்றா. நீட்டா ஏதோ போலீஸ்காரன் புடிச்சிட்டான், செக் பண்றாங்க வண்டியை, திருப்பி போறாங்க. என்னது இது? சர்வே பண்றீங்களா? என்ன ரோடு சர்வே ஏதாவது பண்ணிட்டு போறீங்களா? ரோடெல்லாம் சர்வே பண்ணல சார், சும்மா vlog எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் இன்னும் பிடிக்கிறது.